அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2025. இந்த குரு பெயர்ச்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். குரு பகவான் மே 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு டிரான்சிட் ஆகிறாரு. சுமார் ஒரு வருட காலம் மிதுன ராசியில டிராவல் பண்ணுவாரு. இந்த மிதுன குரு நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ கிளியரா பார்க்கலாம். இந்த ஒரு வருட காலத்துல சுமார் ஒரு 118 நாட்கள் குரு பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்வாரு. அந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகுது. குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மே 14 புதன்கிழமை அன்று மிருகஷீடம் 3ஆம் பாதத்திற்கு குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு டிரான்சிட் ஆவாரு. இப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன்களை நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ கிளியரா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இரண்டாவது ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் நம்முடைய ஜென்மஸ்தானத்திலிருந்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. இப்ப ஜென்ம குரு விலகுது, தன குடும்ப வாக்கு ஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது. குருவுடைய கண்ட்ரோல்ல அந்த இடம் இப்ப மிக சிறப்பா இயங்க போகுது. பொதுவா 2ஆம் இடம் குருவுக்கு மிக மிக உகந்த இடமா சொல்லப்பட்டிருக்கு. தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப சிறப்பு. அதுலயும் குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாதி சுபர் பாதி அசுபர் அப்படிங்கிற ரோலை பிளே பண்ணுவாரு. அதாவது அஷ்டமாதிபதி குரு நமக்கு அதிகமான கெடுபலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதுதான் அஷ்டமாதிபதி, அஷ்டம ஸ்தானத்துக்குரிய ஒரு கிரகம். அதே சமயத்துல அதே குரு தான் நமக்கு லாபஸ்தானாதிபதி, மூத்த சகோதர ஸ்தானாதிபதியும் கூட. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நமக்கு குரு தான் உதவி பண்ணும். அதன் வகையில பாதி சுபர் பாதி அசுபர் அப்படிங்கிற ரோலை பிளே பண்ணாலும் இந்த குரு பெயர்ச்சி நிச்சயமா ரிஷப ராசிக்கு பெரிய அளவுல பாதகங்களை கொடுக்காது. ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கும். பெருசா நெகட்டிவ் இல்ல. ஏன்னா குருவுடைய சஞ்சாரம் 2ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் மிக பலமான சஞ்சாரம். லாப சனி நிச்சயமா பொருளாதார உயர்வு, பொருளாதார ரீதியா இருக்கிற ஒரு குழப்பம் பிரச்சனை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிடுவார். அதையும் 11க்குரிய ஒரு கிரகம் பலவீனம் அடையாம நல்ல ஸ்தானத்துல போய் அமருது. பகை வீட்டுல இருக்கு, இருப்பினும் அது பெருசா குற்றம் இல்ல. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப சிறப்பு. இருப்பினும் இந்த குரு பெயர்ச்சியில ஒரு சில விஷயங்களை நம்ம கவனமா கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா குரு அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோலையும் பிளே பண்ணுவார். நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும் கவனம் செலுத்திக்கோங்க. இந்த குரு பெயர்ச்சி நிச்சயமா மிக சிறப்பான மாற்றத்தையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் ரிஷபராசியை கொடுக்கும். 29 வருடம் கழித்து சனியுடைய சஞ்சாரம் லாபஸ்தானத்துல ரொம்ப ரொம்ப சாதகமான காலகட்டம். இதை நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா லைஃப்ல நீங்க என்னெல்லாம் நீங்க சாதிக்கணும்னு நினைச்சீங்களோ, லைஃப்ல என்னெல்லாம் நீங்க அடையணும்னு நினைச்சீங்களோ, ரொம்ப லாங் டேர்மா இருக்கிற அந்த ட்ரீம்ஸ் எல்லாமே இப்போ ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். அதுக்கு தடையா ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுல மட்டும் கவனம் செலுத்தினா மேக்சிமம் எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களுடைய ட்ரீமை அச்சீவ் பண்றதுக்கு இந்த காலகட்டம் மிக மிக சாதகமான காலகட்டமா அமையும். இப்போ குரு 2ஆம் இடத்துல இருக்கிறது எதன் வகையில ஃபேவர் அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதார வளர்ச்சி மிகச்சிறப்பா இருக்கும். பொருளாதார மாற்றம் மிக உன்னதமான மாற்றமா இருக்கும். கடன் சுமையில இருக்கீங்கன்னா கடன் பிரச்சனையை இப்ப தீர்த்துடலாம். அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். கடன் கொடுத்து வெளில இருக்கு, வர வேண்டிய பணம் கைக்கு இன்னும் வரல அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்கள்ல கைக்கு வர வேண்டிய பொருளாதாரம்லாம் கைக்கு வந்து சேரும். நிறைய புது புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. தங்க அணிகலன்கள் வாங்குறது, நிலபுலம் வாங்குறது, வீடு கட்டுறது, மிக முக்கியமான விஷயமே வீடு கட்டுறது. 2ஆம் இடத்துக்கு குரு வந்தா வீடு கட்டுறது, வீடை மாற்றம் செய்யறது, அப்படின்னா வீடை பழுது பார்த்தல் சார்ந்த வகையில சுபவிரய செலவு செய்யறது, இது சம்பந்தமான சுப மாற்றங்களை செய்ய வைப்பாரு. வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்றது, கட்டிக்கிட்டு இருந்த வீடு பொருளாதார காரணத்தினால தடைப்பட்டு இருக்குன்னா இப்போ அந்த தடைப்பட்ட விஷயத்தை பூர்த்தி செஞ்சு கிரக பிரவேசம் பண்ணுவீங்க. அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். குடும்பத்துல நிறைய மகிழ்ச்சியான மாற்றங்கள் இருக்கும். சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அதிகமா இருக்கும். குறிப்பா மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில சுப மாற்றம், சுப விரய செலவு இதெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. அதே போல மூத்த மகன் சார்ந்த விஷயங்கள்ல சுப மாற்றம், சுப விரய செலவு, மூத்த மருமகனால சுப மாற்றம், சுப விரய செலவு, இதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு சாதகமான காலகட்டமா இருக்கு. ஃபேமிலியில நிறைய மகிழ்ச்சி மாற்றம், ரொம்ப நாளா தடைப்பட்டு இருந்த, ரொம்ப நாளா செய்யணும்னு நினைச்ச சுப விசேஷங்களை இப்ப நீங்க தாராளமா செய்யலாம். அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். முக்கியமா பொருளாதார வரவு மிகச்சிறப்பா இருக்கும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். அதே போல சம்பள உயர்வு, பதவி மாற்றம் இதெல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கும். ரொம்ப நாளா சம்பள உயர்வு, பதவி மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமா அமையும். 10ஆம் இடத்துல ராகு, 10ல ஒரு பாவி இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் வகையில மே 18ல ராகுடைய சஞ்சாரம் 10ஆம் இடத்துல இருக்கும். 10ஆம் இடத்துக்கு வர ராகு பகவான் தொழில் உத்தியோக ரீதியா ஒரு மாதிரி கொஞ்சம் மென்டல் பிரஷரை கொடுக்கலாம். அதிகமா தொழில ஈடுபடுறது, அதிகமா உத்தியோகத்திலேயே கவனம் செலுத்துறது, அதிகமா டியூட்டி பாக்குறது, ரொம்ப ஹெவி லோட நீங்க சுமக்கிறது, இப்படி பிசினஸ், உங்களுடைய கெரியர் இது சம்பந்தமாவே உங்களுடைய திங்கிங் எல்லாம் போகும். அந்த பண போதை அது இப்போ தலைக்கு ஏறும். இந்த பணத்தை அதிகமா சம்பாதிக்கணும், லைஃப்ல செட்டில் ஆகணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை ஓட்டம் இப்போ ரிஷபத்துக்கு ரொம்ப ஹைப் ஆகும். அது ஒரு வகையில நல்லதா இருந்தாலும்
இருந்தாலும் ஒரு வகையில கெடுதல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பொருளாதாரம், உங்களுடைய உத்தியோகம், உங்களுடைய தொழில் இதுலயே நீங்க கவனம் செலுத்திட்டீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையும் சீர்தூக்கி நீங்க எடுத்துட்டு போகணும். அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துக்கு வரும்போது கண்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு கொடுக்கலாம். ஆகவே கண் சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருக்கணும். அதே போல உங்களுடைய முகம், உங்களுடைய முகத்துல இருக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது பார்த்தோன்னா ஹெல்த் வைஸா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய தடையா இருக்க போறது எது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய ஹெல்த் மட்டும்தான். ஹெல்த் கரெக்டா சப்போர்ட் பண்ணாது. ஹெல்த் அப் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தோன்னா நல்ல ஒரு growthல இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் செம்மைப்பட்ட மாதிரி இருக்கும். சில சமயம் ரொம்ப லோவா ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துல இருந்து 7ஆம் இடத்துல போய் அமர்றாரு. அது நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய சப்தம பார்வை அஷ்டமஸ்தானத்துல பதிக்கிறாரு. இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் ஒரு ட்ரபிளை கொடுத்து அதுக்கான நிவர்த்தியை கொடுக்கும். ஆனா பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்ல. அதுதான் ரிஷபத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளெஸிங். அதே போல 4ஆம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம், சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வித்யாஸ்தானத்துல கேது இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல. இதுவுமே ஹெல்த், தாயார் சம்பந்தமான விஷயம், வண்டி வாகனம், நிலபுலம், வீடு சம்பந்தமான விஷயம், இதுல ஒரு மாதிரி மாற்றங்கள், வருத்தங்கள், ஒரு சில குழப்பங்களை கொடுக்கலாம். இது சம்பந்தமா உங்களுக்கு மென்டல் பிரஷர் ஏதோ ஒரு ரூபத்துல இருக்கலாம். சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். மெயினா ஹெல்த்தை மட்டும் நீங்க டேக் கேர் பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிச்சயமா சாதகமா இருக்கும். அடுத்து குரு தனஸ்தானத்துல இருக்கிறதுனால பொருளாதார வரவு இருக்கும். அதே சமயத்துல பொருளாதார விரயமும் இருக்கும். அந்த விரயம் சுப விரயமா கன்வெர்ட் பண்ணிக்கணும். நல்ல விரய செலவா கன்வெர்ட் பண்ணிக்கணும். இந்த நேரத்துல வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். வேற ஏதாச்சும் சுப விசேஷம் குடும்பத்துல பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா பண்ணலாம். ஏன்னா கையில இருக்கிற பணம் கண்டிப்பா கரைஞ்சிரும். கையில இருக்காது. அப்படியே பணம் வரும், ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ஒரு பக்கம் விரயம் ஆயிட்டே இருக்கும். அது சுப விரயமா, உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விரயமா, ஒரு நல்ல மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல வரும்போது யாருக்காச்சும் நீங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாத்துறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. ஆகவே யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. அப்படி ஏதாச்சும் வாக்கு கொடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னா கொஞ்சம் மலுப்பலான பேச்சு அப்படியே வெளியிட்டு இதோ பார்த்து சொல்றேன், அப்புறம் பார்க்கலாம், பொறுமையா யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் அப்படியே வெளியிட்டு அப்படியே நேக்கா அந்த இடத்துல நழுவுறதுக்கு பாருங்க. சோ அதுல நீங்க ரொம்ப கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதே போல இந்த ஃபேமிலியோட ஒன்னு சேர்ந்து பேசும்போது கொஞ்சம் கவனமா நிதானமா வார்த்தைகளை வெளியிடணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை டக்கு டக்குன்னு வெளியிடக்கூடாது. சில சமயங்கள்ல உங்களை அறியாமலே ஒரு சில தேவையில்லாத வார்த்தைகள்லாம் வெளி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வார்த்தைகள்ல கவனம் இருக்கணும். வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் இருக்கணும். மேலும் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நண்பர்களோட பேசுற விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாத வாக்குவாதங்களை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணி அமைதியா செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும். இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே சமயத்துல லாபஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துக்கு வருது. பேசி சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய பேச்சினால் ஆதாயம் ஏற்படும். ஏதோ ஒரு ரூபத்துல பேசியே உங்களுக்கு தேவையான காரியங்களை சாதிச்சுப்பீங்க. அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். தொழில் உத்தியோகம்னு வரும்போது ரிஷபம் ரொம்ப பவர்ஃபுல்லா ஒர்க் பண்ணும். ரொம்ப பவர்ஃபுல்லா பேசும். உடைய வார்த்தைகள் ஒன்னும் பார்த்தோம்னா தொழில் உத்தியோக ரீதியா வரும்போது ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப ஃபேவரா இருக்கும். உங்களுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்களே கிரியேட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு டேலண்டடா பேசுவீங்க. அதே நீங்க அப்படியே ஆப்போசிட்டா ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வரும்போது அப்படியே திணறும். ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாச்சும் முடிவு எடுக்கிறது, பேசுறது, இதுல ஏதாச்சும் ஒரு சில முரண்பாடுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தொழில் உத்தியோகத்துல டாப்ல இருப்பீங்க. தொழில் உத்தியோகம் ப்ரமோஷன் சம்பந்தமான விஷயம், ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றீங்கன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமா இருக்கும். ப்ரொஃபஷனல் லைஃபை பொறுத்த வரைக்கும் பெட்டர். அதுக்கு அந்த பேச்சு வார்த்தை எப்படிதான் உங்க வாயில இருந்து அந்த வார்த்தைகள்லாம் வருதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப டேலண்டா பேசுவீங்க. நம்மளா அப்படி பேசுறோம்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு வல்லமை, பேசிய சம்பாதிக்கிற அந்த ஒரு வல்லமை, அதெல்லாம் அந்த காலகட்டங்களில் ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்த குரு அமர்ற இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு மிக உன்னதமான பலன்களை கொடுப்பாரு. அதன் வகையில தன்னுடைய 5வது பார்வையை நம்மளுடைய ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்துல பதிப்பாரு. இந்த 6ஆம் இடத்துல குரு பார்வை பதியும் போதெல்லாம் கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா நிச்சயமா இப்ப வெளில வந்துருவீங்க. அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கொடுத்த கடன் கைக்கு திரும்ப கிடைக்கும். அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம், எதிரிகள் அழிவாங்க. உங்களை யாரெல்லாம் டைரக்டா எதிர்த்தாங்களோ அவங்களாம் ஒதுங்கிடுவாங்க. எந்த ஒரு தடை தாமதம் இல்லாம உடைய வெற்றியை நீங்க பதிக்கிறது ரொம்ப சாதகமான காலகட்டம். எந்த ஒரு போட்டியும் இல்லாம ஒரு விஷயத்தை போய் நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டம். குரு பார்வை 6ல பதியும் போதெல்லாம் மறைமுக எதிரிகள் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. யாரும் இந்த நேரத்துல உங்களை டைரக்டா எதுக்க மாட்டாங்க. மறைமுகமா ஒரு சில இடைஞ்சல்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் அது பெருசா உங்களுக்கு நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணாது. யாரு உங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது அவங்களுக்கே அப்படியே ரிப்பீட் ஆகுற மாதிரியான ஒரு காலகட்டம். அதே மாதிரி கடந்த காலகட்டங்களில் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். மருத்துவ செலவுகளை இப்ப செய்து உடல் ஆரோக்கியத்தை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. ருணரோக சத்ருஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் போதெல்லாம் இறங்குற
இறங்குற விஷயத்துல வெற்றியை கொடுப்பாரு. இப்போ நீங்க எதுல இறங்குறீங்களோ அதுல நல்ல ஜெயம், நல்ல ஒரு வெற்றி, நல்ல ஒரு மகிழ்ச்சி அது நிச்சயமா கிடைக்கும். அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். அடுத்தது குருவுடைய சப்தம பார்வை நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல பதியுது. அஷ்டமாதிபதி லாபாதிபதி அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறாரு. பொதுவா குரு பார்க்கிற இடம் சிறப்பு தான். அது பெருசா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இல்ல. அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால ஹெல்த்ல என்னதான் ட்ரபிள் வந்தாலும் அது உடனுக்குடனே சரியாயிடும். அது வந்து நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளெஸிங். அதுக்கான ரெமெடிஸ் டக்கு டக்குன்னு நமக்கு கிடைச்சிடும். அதுக்காக ஹெல்த்ல கேரிங் இல்லாம இருக்கக்கூடாது. டைம் வேஸ்ட். உங்களுடைய ஹெல்த்தை நீங்க சரியா பார்த்துட்டீங்கன்னா டைம் வேஸ்ட் இல்லாம நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கலாம். அவை கேர் பண்ண வேண்டியது அவசியம். அப்படியே ஏதாச்சும் இஷ்யூ வந்துட்டுனாக்கா கவலைப்பட தேவையில்லை. உடனுக்குடனே அதுக்கான நிவர்த்தி கிடைச்சிடும். நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பை நம்ம மூவ் ஆன் பண்றதுக்கும் ஏதுவாகவும் இருக்கும். அதே போல அஷ்டமஸ்தானத்துல குரு பார்வை பதியும் போது இந்த வம்பு வழக்கு இது சம்பந்தமா ஏதாச்சும் நிலுவையில் இருக்குன்னா அதெல்லாம் இப்ப டோட்டலா பினிஷ் ஆகும். டோட்டலா நமக்கு சாதகமா முடியும். வழக்குகள்லாம் நமக்கு சாதகமா முடியும். இந்த பூர்வீக சொத்துல ஏதாச்சும் குழப்பம் இருக்கு, வில்லங்கம் இருக்கு, ஏதாச்சும் வழக்கு நடந்துட்டு இருக்குன்னா இப்போ அந்த வழக்குல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். மலை போல இருந்த பிரச்சனை அப்படியே டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். அதுதான் வந்து அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கிறதுக்கான பலன். இப்போ எந்த விஷயம்லாம் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தடையா இருந்துச்சோ, எந்த விஷயங்கள்லாம் உங்களை கடந்த காலகட்டங்களில் ஒரு விஷயத்தை செய்ய விடாம தடுத்துச்சோ அந்த விஷயம்லாம் இப்போ ஒண்ணுமே இல்லாம போயிடும். அந்த விஷயமே உங்களுக்கு ஃபேவரா மாறும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அதை நீங்க வந்துட்டு மே மாதத்துக்கு மேல தாராளமா உணரலாம். இதெல்லாம் உங்களை தடைப்படுத்தினுச்சோ, எந்த விஷயம்லாம் உங்களை தாமதப்படுத்தினுச்சோ அந்த விஷயம் உங்களுக்கு இப்ப சாதகமா அமையும். அதே போல கடந்த காலகட்டங்களில் ஏதாச்சும் பொருள் திருட்டு போயிருந்துச்சுன்னா அல்லது ஏதாச்சும் ஒரு பொருளை நீங்க தொலைச்சிருந்தீங்கன்னா அந்த இழந்த பொருள் இப்ப திரும்ப கிடைக்கும். அதே பொருளா கூட இருக்கலாம் அல்லது வேற ஏதோ ஒரு ரூபத்துல அந்த பொருள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கலாம். அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. அடுத்தது குருவுடைய பார்வை 10வது ஸ்தானத்துல பதியுது. குருவுடைய 9வது பார்வை ஜீவனஸ்தானத்துல இருக்கு. 10ல ஒரு பாவி இருக்கிறது சிறப்பு. அதே போல குரு பார்வை 10ல பதிகிறது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தொழில் உத்தியோகத்துக்கு சொல்லவே வேணாம். டாப் ரிஷபம் வந்து பல வகையில சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழிவகையை இப்ப தேடுவாங்க. எப்படிதான் பணம் வருதுன்னே தெரியாது. நல்லா சம்பாதிக்கிறதுக்கான ஒரு யோக அமைப்பு இந்த கோச்சார ரீதியா இந்த காலகட்டங்களில் நிச்சயமா ரிஷபத்துக்கு உண்டு. அதே போல அதிகமா இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இறங்குவாங்க. ஏன்னா வந்துட்டு ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் அப்படின்னு அழைக்கப்படுது. 10ஆம் இடத்துல குரு பார்வை பதிகிறதுனால ஆலய பணிகள், நிறைய கோவில் குளங்களுக்கு சேவை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு, இந்த சேவைகளை மேற்கொள்றது, கோவில்ல அன்னதானம் வழங்குறது, புண்ணிய காரியங்கள் அதிகமா செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, அதுல கலந்துக்கிறது. அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமா இருக்கு. மேலும் முக்கியமா பார்த்தோம்னாக்கா அதிகமா ஆன்மீக சுற்றுலா பயணங்களை மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆன்மீகம் சார்ந்த வகையில நிறைய சுற்றுலா மேற்கொள்வீங்க. அதுக்கு ஒரு சாதகமான அமைப்பு இந்த காலகட்டங்கள்ல இருக்கு. இதெல்லாம் இந்த குரு பயிற்சியில ரிஷபத்தில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓவரால் அந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பல வகையில சாதகமா இருக்கு. ரொம்ப யோகமான காலகட்டம். பல வருடங்களுக்கு பிறகு ரிஷபத்துக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு இந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்டிருக்கு. இதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணி லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. எந்த விஷயத்திலையும் தைரியமா இறங்கலாம். ரொம்ப சாதகமா தான் இருக்கு. அதே சமயத்துல உங்க தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணுச்சுன்னா சொல்லவே வேணாம். ரொம்ப ஜாக்பெட்டான ஒரு டைம் பீரியட் தான். நான் சொன்ன மாதிரி ஹெல்த், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், ஃபேமிலி கூட நண்பர்கள் கூட இந்த பேசுற விஷயம், இந்த சீக்ரெட்டான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாம இருக்கிறது நல்லது. அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு தடையா வரணும்னா உங்களுடைய ஹெல்த் மட்டும் தான் உங்களுக்கு தடையா வர முடியும். வேற எதுவுமே உங்களுக்கு தடையா வராது. ஆகவே அதை நீங்க கொஞ்சம் கேர் எடுத்து நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மற்றபடி பெருசா அதுவும் குழப்பம் பண்ணாது. அதுதான் என்னுடைய கருத்து. நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமா செய்யலாம். ரொம்ப பெரிய விஷயம் பண்ண போறீங்க, பெரிய மாற்றம் பண்ண போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி அந்தரம் எப்படி இருக்குங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உடைய குடும்ப ஜோதிடத்தை போய் பார்த்து ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு ரொம்ப பெரிய மாற்றங்களை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓவராலா அந்த குரு பயிற்சி ரிஷபத்துக்கு ரொம்ப சாதகமா தான் இருக்கு. வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. அதுல நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். கிரகங்களுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப பொதுவா சொல்லக்கூடிய ஒரு பொது பலன் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப இந்த பலன்கள் எல்லாம் மாறுபடும். எனவே 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் ஏதாச்சும் பண்ண போறீங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி பேசிக்கான ஸ்டெப்லாம் நீங்க மூவ் ஆன் பண்றதுக்கு கோச்சாரமே போதுமானது. மேலும் இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரம் வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அதே போல கோச்சாரம் ஃபேவரா இருந்து உங்களுடைய தசா புக்தி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வீக்கா இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா வந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் தான் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகம். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி இதை பொறுத்து தான் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்ளை ஆகும். அதை நீங்க டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய சேட்டை நீங்க ஒரு வாட்டி நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கோச்சார பலன்களை பார்த்து பயனடைகிறது ரொம்ப சிறப்பு.
சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். மார்ச் 29ல நிகழ இருக்கிற சனி பெயர்ச்சிக்கான பொது பலன்கள் கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 12 ராசிக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. மேலும் ராகுகேது பெயர்ச்சி அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். மேலும் நட்சத்திர பொது பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய லக்னம் இந்த மூணுக்குமே ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜெனரலான ஒரு விஷயம் நாங்க ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.